தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. மிகுந்த பரபரப்பாக பிரச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. திமுக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் நான் உங்ககிட்ட 5 ஆண்டில் என்னென்ன நடந்துச்சுன்றதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த நான் பேசி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து இந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள்கிட்ட எல்லாம் சொல்லி பார்க்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். 2026 தேர்தலில் சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய பங்கை வகிக்கப் போகின்றன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 24 மக்களவை தேர்தலிலேயே சோஷியல் மீடியா மிகப்பெரிய ரோல் அப்ளை பண்ணுச்சு. 2014 இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2026 ரொம்ப நவீனமாயிட்டதுனால சோஷியல் மீடியா மிக முக்கியமான ஒரு ரோலை இதில் ப்ளே பண்ணப்படுது. அதனால தானே நானே யூடியூப்பில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதில் கன்வின்ஸ் ஆகிடுவீங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களிடம் நாம் வேண்டுகோளாக வைப்பது என்னவென்றால், நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லணுன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஏறக்குறைய பெரும்பாலானோர் வயது முதிர்ந்தவர்களை தவிர பெரும்பாலானோர் நீங்கள் அத்தனை பேரும் சமூக ஊடகங்களில் இருப்பீர்கள் இல்லைங்களா? இன்ஸ்டா, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, ஸ்னாப்சாட் இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. அதில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோக்களை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக அத்தனை பேரும் பார்ப்பதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர்கிட்ட ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது, இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்குது, ஸ்னாப்சாட் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, சிக்னல் இருக்குது. இதுபோல் பல்வேறு சமூக ஊடகங்களை அவர் பயன்படுத்துகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இங்கே என்ன பண்ணணுன்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்க, இது நல்லா இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டில் நீங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சமூக ஊடக கணக்குகளிலும் இதை பகிர வேண்டும். வாய்மொழியாக சொல்வதை விட இந்த சமூக ஊடகங்களில், வாட்ஸ்அப்பில், சிக்னலில், மற்ற செயலிகளில் இதை நீங்கள் பரப்பினால் பல லட்சக்கணக்கானோரை சென்று இந்த வீடியோக்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அரசியல் கட்சிகள் அவங்க ஐடி விங்லாம் வச்சு அவங்க தனியாக வேலை செய்கிறத விடுங்க, அவங்க வேலையை செஞ்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு வாக்காளராக திமுகவுக்கு வாக்களிக்கலான்ட்டு ஒரு நினப்பில் இருக்கீங்கன்னு வச்சுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கன்வின்ஸ் ஆகிட்டிங்கன்னா, ஐயையோ திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த எல்லா சமூக ஊடகங்களிலும் இந்த வீடியோக்களை நீங்கள் பரப்ப வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இன்றைக்கி டாப்பிக்கு போகிறேன். தோழர்களே, மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்களை பொம்மை முதல்வர் என்று நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நிர்வாக திறனற்ற முதல்வர், அறிவற்ற முதல்வர், அனுபவமற்ற முதல்வர். இவருக்கு இந்த நிர்வாக திறமையும் இல்லை, அனுபவமும் இல்லை, அறிவும் இல்லை என்பதால் அதிகாரிகள் அவர்கள் இஷ்டத்துக்கு முதல்வரை வளைத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதற்கான ஒரு உதாரணத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தோழர்களே, உங்களுக்கு நினைவு இருக்குன்னா, ஏற்கனவே இந்த சென்னையில் செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் விக்னேஷ் என்கிற விக்னா என்ற ஒரு இளைஞனை அடித்தே கொன்று அப்போது கமிஷனராக இருந்த சங்கர் ஜிவால் பொய்யான தகவலை சொல்லி முதல்வரை சட்டப்பேரவையில் பொய் சொல்ல வைத்தார். போஸ்ட்மார்ட்டம் நடந்தவுடனே அந்த உடல் முழுக்க, அந்த விக்னேஷ் உடல் முழுக்க காயங்கள் இருந்தது தெரிந்ததும் அது கஸ்டோடியல் டெத்தாக மாற்றப்பட்டு சிபிசிஐடிக்கு விசாரணை மாற்றப்பட்டு அதையும் அவையில் படித்தார்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இப்படி ஒரு முதலமைச்சரை சட்டப்பேரவையில் பொய் சொல்ல வச்ச அந்த அதிகாரி மீது எவ்வளவு கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அதே சங்கர் ஜிவாலில் தமிழ்நாட்டோட ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக ஆக்குனவர் தான் இந்த ஸ்டாலின். ஒரே ஒரு உதாரணத்தை, வரலாற்று சம்பவம் ஒன்றை உதாரணத்திற்கு சொல்லிவிடுகிறேன் தோழர்களே.
2001 அதிமுக ஆட்சி காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போது திரு ரவீந்திரநாத் என்பவரை டிஜிபியாக நியமிக்கிறார். ரைட்டுங்களா? டெல்லியில் அனைத்து மாநில டிஜிபிக்கள் கான்ஃபரன்ஸு நடக்குது. இந்த ரவீந்திரநாத் டிஜிபி கான்ஃபரன்ஸுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணாமல் இவருடைய நண்பர்களோடு ஓட்டல் அறையில் ஜாலியாக உல்லாசமாக இருந்திருக்கிறார். ரைட்டுங்களா? உளவுத்துறை மூலமாக இந்த தகவல் ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? டெல்லியிலிருந்து டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக ரவீந்திரநாத் சென்னைக்கு வந்து இறங்குகிறார். விமானத்திலேருந்து அவர் இறங்கி வெளியில் வந்தவுடனே அவர் கையில் சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு ஆட்சியாளர் இருக்க வேண்டும். அந்த மாதிரி அது இந்த 2001 தொடக்கத்திலே அது நடந்துருச்சு. அந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து ஒரு 2 மாதங்கள்லேயே அது நடந்துருச்சு. இது நடந்த உடனே ஒரு டிஜிபி, ஒரு ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸை எப்படி சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம கதியெல்லாம் என்னன்ட்டு அதிகாரிகள் நடுங்கினார்கள். ஆனால் இந்த முதல்வர் பொம்மை முதல்வர்ன்றதுனால அதிகாரிகள் அவர்கள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். தோழர்களே, இந்த சங்கர் ஜிவாலை ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக டிஜிபியாக நியமித்தார் என்று நான் சொன்னேன். டிஜிபிக்களோட நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிரகாஷ் சிங் என்ற வழக்கில் சில வழிமுறைகளை வகுத்தது. அதாவது ஆட்சியாளர்கள் காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால டிஜிபியாக இருப்பவர்கள் சுதந்திரமாக அரசியல் தலையீடு இன்றி செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்காக யார் டிஜிபியாக நியமிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு மினிமம் 2 இயர் சர்வீஸ். ரைட்டாக? 60 வயசில் ஒரு அதிகாரி ஓய்வு பெறணும். ஆனால் டிஜிபி அவர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக அவர் நியமிக்கப்பட்டால் 2 வருஷம் மினிமம் அவர் இருந்தாகணும். இப்போ ஒருத்தரை வந்து 59 வயசில் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் 60 ஓய்வு பெறணும் இல்லையா? ஆனால் 61 வயசு வரைக்கும் அவர் சர்வீஸில் இருப்பார். ஏன்னா ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுறவங்களுக்கு 2 வருஷம் பணி நிரந்தரம் உறுதி. இது சட்டம். இதை எப்படி பண்ண வேண்டும்ன்றதுக்கும் உச்சநீதிமன்றம் வழிமுறைகளை வகுத்திருக்கு. ஒரு மாநிலத்தில் டிஜிபி ஓய்வு பெறுகிறார் என்றால் அவர் ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களே, தேர்வு நடத்துறதுல யுபிஎஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையம், அந்த மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் 8 அல்லது 9 பேரோட பட்டியலை ஒரு மாநிலம் யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். எப்போது? ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்பாக அனுப்ப வேண்டும். ரைட்டா? அனுப்பின உடனே யூபிஎஸ்சி அந்த 9 பேரையும், அந்த 9 பேரோட விவரங்கள் எல்லாத்தையும் அனுப்பிடணும். அந்த யூபிஎஸ்சி அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துவாங்க. அதில் தமிழகத்தை சேர்ந்த 2 அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் தான் போகணும், அல்லது ஒரு கூடுதல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போகணும், யூபிஎஸ்சிலேருந்து மெம்பரு. இது போக சென்ட்ரல் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், இது போன்ற இதுலேருந்து ஒரு டிஜிபி, இது மாதிரி ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு கமிட்டின்னு வச்சுங்களேன். எதுக்கு இவ்வளோ டேட்டில் சொல்லிக்கிட்டு? அவர்கள் இந்த 9 அல்லது 10 பேரோட பட்டியலை பரிசீலித்து 3 பேரை அதில் தேர்ந்தெடுப்பார்கள். 3 பேரை தேர்ந்தெடுத்து இந்த 3 பேரோட பெயரை அந்த மாநிலத்துக்கு அனுப்பிடுவாங்க. மாநிலத்துக்கு அனுப்பினவுடனே மாநில அரசு அந்த 3 பேரில் ஒருவரை தேர்ந்தெடுத்து டிஜிபியாக நியமிக்கலாம். இதாங்க சட்டம். திரு சங்கர் ஜிவால் அவர்கள் 31/8/2025 அன்று ஓய்வு பெறுகிறார். அவருக்கு 60 வயது அப்போது தான் முடிகிறது. 2 வருஷமும் டிஜிபி போஸ்ட்டும் முடிஞ்சிருது. 31/8/2025 அன்று சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெறுகிறார் என்றால் மே 2025 தகுதியானவர்களின் பட்டியலை தமிழக அரசு அனுப்பியிருக்க வேண்டும். இதுதான் சட்டம். இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் இதை தான் ஃபாலோ பண்ணுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பலை. ஏன் அனுப்பலைன்னா, இந்த பட்டியலில் முதல் 3 இடங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் என்றால் திருமதி சீமா அகர்வால், திரு ராஜீவ்குமார் மற்றும் திரு சந்தீப் ராய் ராத்தோர். இந்த மூத்த 3 பேரில் 3 பேரை தான் யூபிஎஸ்சி பரிந்துரைக்கும். இந்த 3 பேரில்
ஒருத்தர் தான் தமிழக அரசு டிஜிபியாக நியமிக்க வேண்டும். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு திருமதி சீமா அகர்வாலோ, திரு ராஜீவ்குமாரோ, திரு சந்தீப் ராய் ராத்தோரோ டிஜிபியாக வருவதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கப் போவதில்லை. இன்னும் சொல்ல போனோன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள்லாம் இருக்காங்களான்றதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சந்தீப் ராய் ராத்தோர் இந்த அரசுக்கே நெருக்கமானவர், சென்னை மாநகர ஆணையராக இருந்தார். அதுக்கு பிறகு தான் இந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு அவர் மாற்றப்படுகிறார். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த 3 பேரில் ஒருத்தர் கூட டிஜிபியாக ஆகக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டியலே அனுப்பலைங்க. மே மாதமே பட்டியல் அனுப்பியிருக்கணும்னு சொன்னேன்ல, 31/8/2025 வரைக்கும் பட்டியல் அனுப்பாமல் 25/8/2025 அன்னைக்கு பட்டியல் அனுப்புகிறாங்க. 4 நாளில் சங்கர்ஜி ரிட்டையர் ஆக போகிறாரு. இதுக்குள்ளே இந்த 4 நாள் இருக்கும்போது இந்த பட்டியலை யூபிஎஸ்சிக்கு அனுப்புனா யூபிஎஸ்சி எப்போ அந்த மீட்டிங்கை நடத்துறது, எப்போ மீட்டிங்கை நடத்தி எப்போ லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறது? வேண்டுமென்றே இந்த பட்டியலை அனுப்பாமல் தாமதம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு டிஜிபி ரிட்டையர் ஆகிட்டார்னா அதுக்காக டிஜிபி போஸ்ட்டு காலியாக வைக்க முடியுமா? முடியாது என்பதனால் திரு வெங்கட்ராமன் என்பவரை பொறுப்பு டிஜிபியாக, கூடுதல் டிஜிபியாக, பொறுப்பு டிஜிபியாக, கூடுதல் டிஜிபி இல்லை, பொறுப்பு டிஜிபியாக சங்கர்ஜிவால் பிளேஸில் நியமிச்சிடறாங்க. உச்சநீதிமன்றம் இதைத்தான் பல்வேறு மாநிலங்களின் வழக்குகளில் கண்டித்திருக்கிறது. இந்த பொறுப்பு டிஜிபி போடுற வேலையை வச்சுக்காதீங்க, நாங்கள் பிரகாஷ் சிங் வழக்கில் இதுதான் விதிமுறைன்னு சொல்லியிருக்கோம், இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு பலமுறை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆனால் அதை பண்ணாமல் பொறுப்பு டிஜிபி போட்டாங்க. ஆச்சுங்களா? பொறுப்பு டிஜிபியாக அந்த வெங்கட்ராமன் இருந்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது திடீரென்று திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவர் இதய சிகிச்சைக்காக விடுப்பில் செல்கிறார். விடுப்பில் சென்றதும் அபய்குமார் சிங் என்று இந்த பட்டியல்லையே சீனியர் லிஸ்ட்லேயே கடைசியில் ஒருத்தர் இருக்கார்ல, அவரை பொறுப்பு டிஜிபி ஆகுறாங்க. திருப்பி ஏற்கனவே ஒரு பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. எதற்காக? அந்த பட்டியலில் 9 பேர் இருக்காங்க. சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ராத்தோர்னு சொன்னேன். அது போக வன்னிய பெருமாள், மகேஷ்குமார் அகர்வால், வெங்கட்ராமன், வினித் தேவ் வாங்கடே, பிரமோத்குமார், அபய்குமார் சிங்ன்ட்டு 9 பேர் இருக்காங்க. இதில் கடைசியாக இருக்க இந்த அபய்குமார் சிங்கை வெங்கட்ராமன் லீவில் போகணுன்னா பொறுப்பு டிஜிபியாக போடுறாங்க. எதுக்கு பொறுப்பு டிஜிபியாக போடுறாங்க தெரியுமா? அந்த டாஸ்மாக் வழக்கில் 45 எஃப்ஐஆர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்து க்ளோஸ் பண்ணி திமுக அரசு உதவி செய்தார் அபய்குமார் சிங் என்று சொன்னேன் அல்லவா, அதற்காக இவரை பொறுப்பு டிஜிபி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் திரு வெங்கட்ராமன் அவர்கள் சிகிச்சை முடித்து வந்த உடனே அபய்குமார் சிங் போயிட்டார், வெங்கட்ராமன் டிஜிபி ஆயிட்டார். ஆச்சா? இதற்கு நடுவே திரு மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு ஹென்றி டிஃபின் மற்றும் வேறு ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கிறார்கள். என்னென்னா, இந்த மாதிரி இந்த பிரகாஷ் சிங் வழக்கில் இப்படித்தான் டிஜிபிகளை நியமனம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, இந்த விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இவங்க பாருங்கள் பொறுப்பு டிஜிபி போட்டு வச்சுருக்காங்க என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படுகிறது. நண்பர்களே, அங்கேயும் போய் இந்த வழக்கை தாமதித்து, சார் இந்த காரணத்தினால நாங்கள் லிஸ்ட் அனுப்பலை, யூபிஎஸ்சி அனுப்பின லிஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்கல, அதில் சில தவறுகள் இருக்குது, நாங்கள் வேறு ஒரு லிஸ்ட்டை அனுப்பினோம், அந்த லிஸ்ட்டை யூபிஎஸ்சி என்னென்னமோ காரணத்தை பொய்களை சொல்லி என்னென்னா சீமா அகர்வாலோ, ராஜீவ்குமாரோ, சந்தீப் ராய் ராத்தோரோ டிஜிபி ஆகிவிடக்கூடாது இப்படின்னு ஆகஸ்ட் 2025 மார்ச் 2026 வரைக்கும் 7-8 மாதம் தாமதம் பண்ணிட்டாங்க. தாமதம் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, அந்த தகுதியானவர்கள் பட்டியல் அனுப்பணும்னு சொன்னேன்ல, அந்த பட்டியலில் அனுப்பப்படும் போது அந்த பட்டியலில் இருப்பவர்களில் 6 மாதத்திற்கு மேல் சர்வீஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு 60 வயசில் ரிட்டையர் ஆகணும் இல்லையா, அவர் இன்னும் 4 மாதத்தில் ரிட்டையர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் பேரே இதில் சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்லேயே இது சொல்லியிருக்கு. திருமதி சீமா அகர்வால் அவர்கள் தப்பித்தவரை கூட டிஜிபி ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு டிலே பண்ணுறாங்க. திருமதி சீமா அகர்வால் அவர்கள் இன்னும் 4 மாதங்களில் ஓய்வு பெற இருக்கிறார். இப்போ அவர் இந்த பதவிக்கு தகுதியானவர் அல்ல. அதனால்
திருமதி சீமா அகர்வால் பெயரை விட்டு வேறு ஒரு பட்டியலை அனுப்புகிறாங்க. இது எப்போ? மார்ச் மாதம் நடக்குது. இப்படி குளறுபடிக்கு மேல் குளறுபடி செய்து கடைசி வரை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி மார்ச் மாதம் வரை டிஜிபி நியமனம் செய்யவே இல்லை. கடைசியாக மார்ச் 20 யூபிஎஸ்சி ஒரு கூட்டத்தை நடத்தி தமிழகத்துக்கு யார் டிஜிபி என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில், இது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தீர்ப்பளிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க டிஜிபி அப்பாயின்ட் பண்ணால் என்ன, பண்ணலன்னா என்ன? தேர்தல் அறிவிப்பு வந்தால் தேர்தல் ஆணையம் தான் டிஜிபியை நியமிக்கப் போகிறது இல்லையா? இவங்க யாரை டிஜிபியை நியமித்தாலும் அந்த டிஜிபி மீது புகார் இருந்தால் அவர்களை மாற்றிவிட்டு தேர்தல் ஆணையம் வேறு ஒரு டிஜிபியை, தேர்தலை நியாயமாக நடத்துவதற்கான டிஜிபியை தேர்தல் ஆணையம் நியமிக்கப் போகிறது. தோழர்களே, ஒரு டிஜிபியை இப்படி தான் நியமிக்கணுன்றது தான் சட்டம் இல்லையா? அந்த சட்டத்தை பின்பற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு 4-5 அதிகாரிங்க சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய நபரை டிஜிபியாக போடணும், இல்லை அல்லது அவர்களுக்கு வேண்டாத நபர் டிஜிபி ஆகக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான அத்தனை கோப்புகளிலும் முதல்வர் கையெழுத்து போடுகிறார் என்றால் இவர் பொம்மை முதல்வராக இல்லையா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை சார், பொறுப்பு டிஜிபி போடலான்ற ஃபைல் வந்து சிஎம் கிட்ட போகும்போது சிஎம் வந்து கூப்பிட்டு கேட்க வேணாமா, எதுக்கே பொறுப்பு டிஜிபி, சீனியர் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு இப்போ எதுக்கு பொறுப்பு டிஜிபி போடுறீங்க அப்படின்னு ஒரு சிஎம் கேட்கணுமா இல்லையா? யாராவது கண்டெம்ப்ட்னு சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிட போதியா? நீங்கள் பாட்டு அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எதுக்கே அப்போ பொறுப்பு டிஜிபி போடணுன்னு கேட்கணுமா இல்லையா? இந்த மாதிரி பிரகாஷ் சிங் என்று இது மாதிரி பிரகாஷ் சிங்னு ஒரு வழக்கு இருக்குது. அதன்படி டிஜிபி இப்படி தான் அப்பாயின்ட் பண்ணணும், இந்த விவரமே தெரியாதுங்க அவருக்கு. இதனால தாங்க இவர் பொம்மை முதல்வர்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இவர் பொம்மை முதல்வர், இவருக்கு நிர்வாகத்திறனும் இல்லை, அறிவும் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்ட அதிகாரிகள் 7-8 மாதமாக ரெகுலர் டிஜிபி போடாமல் இவங்க நினச்சபடியெல்லாம் ஆட்டு வைக்க முடிகிறதா இல்லையா? அப்போ இந்த அதிகாரிகள் நினச்சதெல்லாம் செய்கிறாங்கன்னா மக்கள் எதற்காக வாக்களித்து மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி அப்படின்லாம் சொல்லுகிறாரு. அவர் தானே ஆட்சி நடத்தணும், அவர் தானே ஆட்சியில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் 4-5 அதிகாரிகள் எடுக்கிறாங்கன்னா அப்போ இவர் எப்படிப்பட்ட கையாலாகாத முதல்வர் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? இப்படி ஒரு கையாலாகாத முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் தான் 2026 சட்டப்பேரவை தேர்தல். ஸோ இந்த டிஜிபி நியமனன்றது வந்து ஒரு சாதாரண, இது என்னங்க ஒரு நிர்வாக பதவி, யார் டிஜிபியாக இருந்தால் என்னங்க அப்படின்று உங்களில் பலருக்கு தோன்றலாம். தோழர்களே, தகுதியே இல்லாத ஒருவரை பொறுப்பு டிஜிபியாக போடுறோம் அப்படின்ட்டு போட்டாங்கன்னா அவர் அந்த போடும் தகுதி இல்லாத ஒருவரை நியமித்த அந்த ஆட்சிக்கு விசுவாசமாக இருப்பாரா, மக்களுக்கு விசுவாசமாக இருப்பாரா? இந்த பிரகாஷ் சிங் வழக்கோட நோக்கமே என்ன? அரசியல் தலையீடு இன்றி சுதந்திரமாக ஒரு மாநிலத்தின் டிஜிபி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தானே 2 ஆண்டுகள் மினிமம் டென்யூர் அப்படின்றத அந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வழங்குச்சு. அதை ஃபாலோ பண்ணாமல் சீனியாரிட்டியில் பின்னாடி இருக்கிற ஒருத்தர் தூக்கி பொறுப்பு டிஜிபியாக போட்டால் அவர் ஆளுங்கட்சி சொல்வதை கேட்பாரா, மக்கள் நலனில் அக்கறை செலுத்துவாரா, அல்லது சட்டத்தின்படி நடப்பாரா? தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் குற்றங்கள் பெருகி வருகிறது. காவல்துறையை சேர்ந்தவர்கள் மீதே பலர் மீது குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. காவல்துறை சேர்ந்தவர்கள் பாலியல் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். காவல்துறையை சேர்ந்த ஒருத்தரை மார்ச் முதல் வாரத்தில் பண மோசடியில் ஈடுபட்டாருன்னு சொல்லிட்டு தூத்துக்குடி பட்டாலியனை சேர்ந்த ஒருவரை கைது செய்திருக்காங்க. இது மாதிரி ஏராளமான குற்றச்சாட்டுகள்லாம் வருகிறது அல்லவா? காவல்துறை சீரழிந்து வருகிறது என்பதற்கான அறிகுறி தான் இது. ரெகுலர் டிஜிபியை போட்டிருந்தாருன்னா அவருக்கு 2 வருஷம் டென்யூர் அஷ்யூர்டு. அவர் இதை பற்றிலாம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். முதலமைச்சரே வந்து ஏங்க இதை இப்படி செய்யுங்கன்னு சொன்னால், சார் இது தப்பு சார், அதெல்லாம் செய்யக்கூடாது சார், அவர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் சார், திமுக கட்சிக்காரனாக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் சார் என்று சொல்லுவார். ஏனென்றால் 2 வருஷம் அவரோட டென்யூர் அஷ்யூர்டு.
பொறுப்பு டிஜிபியாக இருக்க ஒரு ஆட்சியாளர்களோட தயவில் தானே இருக்கார். அப்போ என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார் தானே. இதனால் தான் பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அரசும் திமுகவினரும் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் கண்டும் காணாமல் இந்த பதவியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இது போன்ற ஒரு அவலமான ஆட்சி இந்தியாவில் எங்கேயாவது நடக்குமா? திருப்பி இந்த அவல ஆட்சி வரணுமா வேணாமான்றதை நீங்கள் தான் சார் முடிவு பண்ணணும். இதை பார்க்கும் அத்தனை தோழர்களும் நன்றாக யோசித்து திமுக என்ற தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.